அப்படியா? கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? மறுபடி நம்பியூர் வச்சுப்பா. நம்பியூர் மறுபடி கட்டட தொழில். ஆறா வந்தது கட்டட தொழில். நீ கட்டட தொழிலா? நீயும் கட்டட தொழிலா? போய் எல்லாம் காலில் வந்துட்டு வா. நீ போய் உட்கார கூப்பிட்றேன். கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி, என்னோட குதிரை உன்னோட வாசப்படி வரைக்கும் தான் போகுது. அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு வா. சுத்தப்படுத்திட்டு வெள்ளிக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார். நீ கேட்டது போல் நல்ல தொழில், வருமானம் எல்லாம் குறவில்லாமல் கருப்பம் கொடுத்தா போதுமா? இந்தா இதை கொண்டு சுத்தப்படுத்திட்டு என்னை வந்து பார். நீ கேட்டது போல நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி பெங்களூர் போயிடுச்சுடா. பெங்களூர் என்னடா சொத்துக்கு கேட்ட? சொத்து என்னாச்சு? முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சிச்சு? விட்டாச்சு. தகப்பை விடமாட்டேடா, பெரும் ராவடி பண்ணுறான் அப்படின்னு கேட்டீங்கள. இப்போ நான் கொடுத்த கனியை கொண்டுட்டு போய் போட்டதையும் வாய் பேசியிருக்க மாட்டானே? இல்லை இல்லை, போய் காலைல வந்துட்டு வா. அதே போல் வேறு பக்கம் கொடுத்து முடிஞ்சாச்சு. அது ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு. இரண்டாவது நமக்கு இதே மாதிரி இன்னொரு கனியை கொடுத்து நமக்கு பணத்தையும் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு. என்ன ஒன்று? சரி, இந்த வருஷம் பால் கூட எடுப்பியா எடுக்க மாட்டியா? போன டைம் எடுத்தியா? ஏன் எடுக்கல? அப்போ வசதி வந்துருச்சு. அப்புறம் பேரையும் கொடுத்துட்டு நீ ஒரு மிதப்பாக தெரிஞ்ச, அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி நான் ஓடி போய் பார்த்தேன். சரி பரவாயில்ல அப்படின்னு ஒரு வாய்ப்பும் கொடுத்தேன். அதனால் எல்லாம் பிடிச்சி ஒரு ரவுண்டு பணத்தையும் வாங்கி கொடுத்து எல்லாம் சரி பண்ணியாச்சு. அதனால் என் சகோதரனும் நானும் வழக்காடி பார்த்தேன். பார்த்ததில் என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? இவனுக்கு என் திருவிழாவுக்கு பால் கூட எடுத்ததுக்கப்புறம் தான் பணத்தை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டான். என்ன பண்ணுறது? நீ எடுத்தாத்தே உனக்கு உத்தரவா. அது வரைக்கும் நீ 3 மாதம் என்கிட்ட நடக்கணுமா. அப்புறம் தான் நீ கேட்டது 30 லட்ச ரூபா ஈஸியாக கொடுப்பேன். அதில் உனக்கு சம்மதமா? சம்மதம் தானே? சம்மதம்னா போய் காலில் விழுந்துட்டோம். நான் கனி கொடுத்து விட்றேன். நான் அடுத்த வாரம் பணம் வாங்கிடலாம்னு நான் நினச்சேன். அது நடக்கலையே. நான் கருப்பசாமி என்னோடய பார்வையிலேருந்து யாரும் தப்பிக்கிறதுக்கு விடவே மாட்டேன்டான். சரியா? அதனால் நான் கருப்பசாமி என்ன முடிவு பண்ணியிருக்கேன்? ஆடி என்னோடய திருவிழாவுக்கு நீ போன வருஷம் டெமிக்கி கொடுத்துட்டு போயிட்டேன். அப்படி தானே? வரல அப்படின்னா ஒழுக்கமாக என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும், என்னால் முடியாது அப்படின்னு. எனக்கு வியாபாரம் பெருசு, வருமானம் பெருசு. அப்போ நம்ம கேட்ட மாதிரி பணம் அப்பப்போ கொடுத்துட்டு இருந்தான். அதனால் கொஞ்சம் வர முடியல. அப்படி தானே? இன்றைக்கி ஒரு வாரம் தங்கணும் என்னோடய ஆலயத்தில். எண்ணி ஒரு வாரம். சரியா? கரெக்டாக 7 நாள் இங்கே தங்கணும். 7 நாள் எனக்கு பணிவிட செய்யணும். செஞ்சு எனக்கு பால் கூட எடுத்துகிட்டு போ. அடுத்த ஒரு வாரத்துலேயே உனக்கு ஒரு 15 லட்ச ரூபா ஒரு ரவுண்டு உனக்கு வாங்கி கொடுத்தனா இல்லையா? கொடுத்தனில்ல? அவனே பணம் கொடுத்துட்டு போனேன். கொடுத்தானா கொடுக்கலையா? கொடுத்த. அதே போல் உனக்கு மறுபடியும் 30 லட்ச ரூபா உன்னோட எதிர்பார்ப்பு. அப்படியே இல்லையா? அதனால் 30 லட்ச ரூபா உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன். அதனால் 3 மாதத்துக்கு ஆடி மாதம் வரைக்கும் என்கிட்ட நீ நடக்கணும். சரியா? கருப்பசாமி நான் உன்னை அலைய விடலாம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அது வரைக்கும் வியாபாரம் கொடுத்துருவேன், வருமானத்தையும் கொடுப்பேன், எல்லாம் கொடுப்பேன். ஆனால் கடனை கட்டுறதுக்கு மட்டும் பணத்தை மட்டும் கொடுக்க மாட்டேன். சரியா? அதனால் 3 மாதத்துக்கு அவங்ககிட்ட நீ என்ன பண்ணுற? நீ பெருசாக பணம் கொடுனாலும் கேட்கக்கூடாது. நீ வாக்கில் அவன் வருவா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவன் வந்ததையும் அப்படி கொடுக்கணும். அவனுக்கு கொடுக்குறியா கொடுக்கலையா? அப்படி தான் நீ 3 மாதத்துக்கு கொடுக்கணும். அப்போத்தான் உன்னோட கஷ்டமெல்லாம் நீங்கள் ஒட்டுக்க ஒரு அமௌண்ட் வேணும்ல. அதனால் நானும் முடிவு பண்ணிட்டேன். அதனால் ஆடிக்கு எனக்கு பால் கூட எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த ஒரு வாரத்துலேயே உனக்கு 15 லட்ச ரூபா உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். அது வரைக்கும் நீ என்கிட்ட நடக்கணும். மறுபடியும் போய் காலை விட்டுருவோம். உனக்கு கொடுக்குற தண்டனை அதுதான். அதனால் நான் கருப்பசாமி முடிவு பண்ணிட்டேன். யார் யார் என்ன பேசுகிறானோ எல்லாத்துக்கும் நீ தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு என் சகோதரனும் நானும் வழக்காடி பேசி வச்சுருக்கேன் இன்றைக்கி. அதனால் நான் இன்றைக்கி உனக்கு ஒரு 3 மாதம் உனக்கு தான் கொடுத்துருக்கேன். சரியா? 3 மாதம் நீ அமாவாசை பௌர்ணமி என்னால் வர முடியல அப்படின்னு சூழ்நிலையில் என்கிட்ட சொல்லக்கூடாது. யாரோ ஒருத்தராவது என்னை பார்த்துட்டு போயிடணும். சரியா? உனக்கு 2 பழக்கடையும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்துட்றேன், வருமானத்தை கொடுத்துட்றேன்.
4 பேர்த்து போல் கருப்பசாமி உனக்கு நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து உன்னோட காட்டில் வெள்ளாமையும் வர வச்சு கொடுத்து ஒரு தகப்பங்கிட்ட இருக்கிற பணத்தையும் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அப்படி வாங்கி கொடுத்தா போதுமா? அது எல்லோரும் ஜூஸ் போட்டு குடிச்சிரு. அதை கொண்டுட்டு போய் 2 கடையில் கல்லாப்பட்டியில் வச்சிரு. அம்மாவாசைக்கு ஆளாக நீங்கள் இருக்கணும். கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடியும் நம்பியூர் வச்சுப்பா. நம்பியூர் என் சொத்து எனக்கு வருமா வராதாடா அப்படின்னு ஒருத்தன் வந்திருக்கேன். பாத்ரூம் போகிறதுலேருந்து நான் தான் வலித்தேன், நல்லது பண்ணி விட்டேன். இப்போ தெம்பு ஆயிட்டான். தெம்பானதுனால கருப்பசாமியை ஓடி போய் பார்த்ததில் உன்னை வந்து வெளியில் ஏற்றணும். புதுசாக ஒருத்தன் வந்தவன் அங்கே ஒயில் பண்ணிட்டான், அதனால் மாற்று ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கேன். அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி மீண்டும் அவனுக்கு ஒரு தண்டனையாவது கொடுத்து, அப்படி இல்லைன்னா மனசை மாற்றி நமக்கு நம்மளோட சொத்து நமக்கு வந்துடணும். உன் எதிர்பார்ப்பு தானே? போய் காலைல வந்துட்டோம். ஆமாம், அதே போல் கருப்பசாமி உன் கட்டுமனையை சுற்றி பார்த்ததில் அவன் வந்து இன்னையிலேருந்தே மாற ஆரம்பிச்சிடுவான். இன்னையிலேருந்தே அவனுக்கு உடல்நல தொந்தரவு வர ஆரம்பிச்சிடும். அதனால் மீண்டும் முன்னவே தொலைவ ஆரம்பிச்சிடுவான். அப்படி அமைச்சா போதுமா? இந்தா கொண்டா. இது என்ன மண்? அந்த ஒயில் பண்ணணும்னு நினச்ச மண் அதானே? இந்தா இதை கொண்டு அங்கே வைப்பா. இப்போ ஒயிலை உடச்சிட்டான். உடச்சிட்டு அவன் இன்னொருத்தனுக்கு வந்து கொடுத்துட்டான். மீண்டும் உனக்கே மாற்றி எழுதி கொடுக்கணும். இந்தா இன்னையிலேருந்து உனக்கு பேச்சு அவனை மாற்றி நாளையிலேருந்து உன்னை தேட ஆரம்பிப்பேன். எண்ணி ஒரு வாரத்தில் உங்களோட வழக்கம் போல் பேச ஆரம்பிச்சிடுவேன். சரியா? வழக்கம் போல் பேச ஆரம்பித்தேன்னு என்ன பண்ணணும்? எப்பவும் போல் பேசணும். மீண்டும் மொழியில் மாற்றி எழுதுகிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். நல்லா போயிடுச்சுன்னு என்னை மறந்த அப்படின்னா மீண்டும் குளறுபடி பண்ணி விட்டுருவேன். அதனால் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகணும். அதனால் வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. வரும்போதே ஓரளவுக்கு நல்லா பேசுவேன். என்கிட்ட வந்து சொல்லணும். சரி, அப்படியாப்பா, இன்னை பார்த்து எந்த ஊரை கூப்பிட சொன்னாலும் சரி. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் மகனை நல்லா காப்பாற்றணுமா. 2 மகன் இருக்கான். 2 பசங்களை நல்லபடியாக காப்பாற்றி கொடு. சண்டை இல்லாமல் நல்லபடியாக படிக்க வை. அப்படி சண்டை வந்த போய் காலில் விட்டுவோம். அதனால் கருப்பசாமி பெரிய மகன்தான் வந்து நம்ம சேட்டை பண்ணுறேன். அந்த சேட்டை இன்னையிலேருந்து உனக்கு நான் குறைச்சி கொடுத்துட்றேன். சரியா? அளவுக்கு அதிகமான ஒரு பிரச்சனை, அதனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். அப்படியே இல்லையா? இன்னும் இப்படி வா. 4 பேர் ஆளுக்கு ஒரு கனி. சித்திரை 30 வாய் திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் சித்திரை 30 கருப்பசாமி ஒரு வாக்கு கொடுத்ததில் நானும் கரெக்டாக இருப்பேன். 2 பேர்த்தில் யார் கரெக்டாக இருக்கிறேன்னு நான் பார்ப்பேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணி எங்கேயும் தப்பு நடக்காமல் சரி பண்ணி கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு தரவா. இது உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. எதுவும் பயப்படாத. இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணி தரம்போ. கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி தென்காசி வச்சு பார்த்து. தென்காசி அங்கே பற்றி பற்ற வச்சு வைப்பாங்க. கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். பொருளாதாரமே எங்கள் அன்னைக்கு சிக்க மாட்டேது. பொருளாதாரமே சிக்க மாட்டேது. வேலைக்கு போகலான்னு வேலைக்கு போகிறோம். அங்கேயும் ஒருத்தனை நம்பி போகிறோம். அது நல்லபடியாக இருக்குமா இல்லை நிம்மதியாக இருக்குமா? ஏதோ ஒரு குழப்பத்தோடவே இருக்கும். அதனால் கடனையும் கட்டி கொடுக்கணும். அதே மாதிரி நல்லபடியாக தொழிலும் அமையணும். அதனால் இப்போதைக்கு அங்கே போகிற தொழில் தான் ஓரளவுக்கு சரியாக வரும். அதனால் இப்போதைக்கு அங்கேயே போ. அதுக்கப்புறம் கருப்பசாமி உனக்கு நான் மாற்றி அமைக்கணும் அப்படின்னா நானாக உனக்கு அமைக்கிறேன். அது வரைக்கும் எந்த முயற்சி எடுக்க வேணாம். அதனால் கருப்பசாமியோட உத்தரவு என்ன? எனக்கு ஒரு மல்லிகைப்பூ மாலை வந்து வாங்கிட்டு வரணும். எப்போ வாங்கிட்டு வருவேன்? எனக்கு இப்போ வேணும். இப்போ எப்படி போய் வாங்கிட்டு வருவேன்? நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருப்பேன். எப்படி கொடுப்பேன் 10 நிமிஷத்தில்? அதனால் நீ கருப்பசாமி என்ன பண்ணுற? வர வெள்ளிக்கிழமைக்கு கொண்டுட்டு வா. சரியா? அன்னையிலேருந்து கருப்பசாமி உனக்கு இதுக்கு தட்டுப்பாடே வராது. இதுக்கு தட்டுப்பாடு வராது. தட்டுப்பாடு இருக்கா இல்லையா? இருக்குல்ல? இந்த அது முந்தானியில் படி உன் கஷ்டத்தை இன்றைக்கே தீர்த்துட்டேன். இந்தா நீதே எனக்கு பாக்கி வச்சுருக்கேன்னா மல்லிகைப்பூ மாலை நான் கருப்பசாமி உனக்கு இன்றைக்கே அள்ளி கொடுத்துட்டேன். உனக்கு எந்த பிரச்சனையும் கவலையே படாத. உனக்கு வெள்ளிக்கிழமை வந்து மற்ற பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். எந்த பிரச்சனையை பற்றியும் கவலைப்பட வேணாம். உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. அவ்வளோதான். நீ ஏன் பயப்படுறா? இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கூடயே வரம்பா. ஊர் விட்டு ஊர் நம்ம பொழைக்க வந்தாலும் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமரியமாக வாழணும்னு வந்திருக்கேன். நான் உனக்கு அமைச்சு தரணும் முடிவும் பண்ணியாச்சு. நான் தான் சொல்லிட்டேன் அப்போவே. மல்லிகைப்பூ மாலை மனமாக இருக்குமா இல்லையா? அதை கொண்டாந்து எனக்கு கொடு.
உனக்கு உன்னோட வாழ்க்கையில் அதே போல் உனக்கு மனமாக அமைச்சு கொடுத்துறேன். கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் சரி. ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். கொஞ்சம் விளையாடணும் இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி முடிவு பண்ணியாச்சு. அதனால் நீ என்ன பண்ணணும், உப்பை கொடுக்கறத தோலோடு சாப்பிட்றணும். சரியா? இதை நீ சாப்பிட்றணும். இங்கேருந்து என்னோடய ஆலயம் திரும்பி இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு தான் வெளியில் போகணும். 2 பேர். ஆமாம், 2யுமே சாப்பிட்றணும். என் சாம்பலை மட்டும் எடுத்து வச்சிரு. ஆடி தீர்ந்து ஆவணியில் உனக்கு உருவாக்கி கொடுத்தாச்சு. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக என் பேர் வச்சு கொடுக்கறதுக்கு உனக்கு இப்போவே உத்தரவும் கொடுத்தாச்சு. அதனால் இந்த பக்கம் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். 9 பேர் என் சகோதரர் இருக்கேன், அவங்ககிட்ட போய் பின்னாடி உட்காந்து சாப்பிட்ரு. யாருக்கும் தெரியக்கூடாது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என் பேரை சொல்லி ஒரு 3 டைம் சுற்றிட்டு அப்புறம் நீ கிளம்பலாம். உனக்கு இந்த மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு. அதனால் எந்த மருத்துவ செலவும் இல்லை. அதனால் ஒரு ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் எடுக்கணுமா, தேவையே இல்லை. அதனால் நீ உன்னோட கடமையை நீ செஞ்சிரு, என்னோட கடமையை நான் உனக்கு செஞ்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமா? அமைச்சு கொடுத்துறேன். போ, நீ இதை சாப்பிட்டு போ. 3 டைம் சுற்றிட்டு போ. எப்படி சரியாகுதுன்னு மட்டும் பார்த்துட்டு சொல்லு. கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுடா. கவுந்தப்பாடி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அதனால் கருப்பசாமி உனக்கு நான் இருக்கிறேன்னு உனக்கு தெரியாது. அப்படிங்கும்போது அப்படியே காற்று வந்த மாதிரி வந்துட்டு போனால் என்ன பண்ணுறது? நான் உன்னை நான் கேட்கல. அதனால் வந்துட்டு போகிறேன்னு அப்படின்னா என்ன? நம்பிக்கை ஒரு டைமு அப்படியே வருது, ஒரு டைம் நம்பிக்கை போகுது. அப்படி இருக்கும்போது நான் கருப்பசாமி உங்க கூட முழுசாக உறுதுணை வந்து என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன பண்ணலாம் நீ சொல்லு. சரி, நீ போய் காலில் வந்துட்டு வா. அதையும் பார்த்துட்டு வந்துடுறப்போ நீ போய் காலில் வந்துட்டு வா. அதனால் கருப்பசாமி இந்தா, நீ அடுத்த டைம் வரும்போது எனக்கு அங்கேருந்து தகவல் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்னை வந்து பார்ப்ப. உன் கேள்வி அதுதானே? அப்படியே அமைச்சு தரம்போ. இந்த உனக்கு ஆளுகளுக்கு பஞ்சம் வராது, வருமானத்துக்கு குறை வராது. ஆளுக நீ வந்த கேட்ட இடத்துல உனக்கு அத்தனை நாள் உனக்கு அமைச்சா போதும்ல, அது நீ தனியாக வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் என்ன சொல்லி வைக்கிற, அடுத்த டைம் வரும்போது என் மகனுக்கு தகவல் வந்துடணும். உன் கேள்வி அதுதானே? நீ மனசில் நினச்சி வேடாமானே, உன் கூட பேசாட்டி என்ன, உன்னோட கோரிக்கை என்ன? என் மகன் நினச்சிட்டியா மனசில் ஒருத்திய நினச்சிட்டானா? அப்போ எனக்கு அவளையவே எனக்கு மாற்றி அமைச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு இப்போ என்கிட்ட வந்த இதை கொண்டு வச்சிரு. அடுத்த டைம் அவகிட்ட வந்து உனக்கு தகவல் வந்துடும்ன்ற வச்சுட்டு என்னை வந்து பார்ப்போம். கூடயே வரம்போ.